ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம இதுதான் பார்த்தோம். பார்ட் 1ல் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போது இந்த டேபிளோடைய கண்டினியூஷன் ஃபர்ஸ்ட் சம் போட்டாச்சு. இப்போ செகண்ட் செம் நெக்ஸ்ட் சம் நான் போட்டு காட்டுறேன் கைஸ். இப்போ இதுதான் கொஷின். ஹவு மெனி மோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் கிளாஸ் 8 தேன் இன் கிளாஸ் 11? இதுதான் ஆப்ஷன்ஸ். இப்போ நான் சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். சொல்யூஷனை 8th 11th 180 அந்த டேபிளை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 180 8th கிளாஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். தென் சேம் ஃபார் த 11th to 120. இது ரேஷியோ. திஸ் இஸ் த பாஸ் ப்ரெசன்ட் அண்ட் திஸ் த ஆப்சண்ட். இப்போது 8ல் நம்ம இப்படி கேல்குலேஷன் போட்டுக்கோங்க. ப்ரீவியஸ் சம்மும் எதே மாதிரியோ சேம் தான் இந்த சம்முக்கும். இப்போது இந்த 20 இன்ட்டு இந்த 7 கிளாஸ் 8க்கு 7 போட்டிங்கன்னா 140 வருது. அதே சேம் அப்ளைஸ் டு கிளாஸ் 11th ப்ரெசன்ட் அண்ட் ஆப்சண்ட். 7 போட்டிங்கன்னா 70. இப்போது இது ரெண்டுத்தையும் இப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 140 மைனஸ் 70. ஏன்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி மோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் கிளாஸ் 8 தேன் கிளாஸ் 11th. அதாவது கிளாஸ் 8ல் இருக்கிற பசங்களோட கிளாஸ் 11th இப்போ எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி தான் 140 மைனஸ் 70. அந்த கொஷின் is the answer. So option B is the answer for second sum.